கும்பராசிக்காரர்கள் லாபத்தை தனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறது காரணமே காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ராசி, 11வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் லாபத்தை தாயா கொடுக்குறோம், எங்களுக்கு மட்டும் எல்லாரும் நஷ்டத்தையே கொடுக்குறீங்க அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் குழப்பமாக இருக்கிறாங்க. அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு டீமை வழிநடத்தி செல்றது, ஒரு குழுக்களை அமைத்தல், புதிய கோணங்களை உருவாக்குதல், தன்னுடைய தொழிலை விரிவாக்கம் செய்தல், அப்டேட் பண்றதுன்னு சொல்றாங்கல்ல, அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுன்னு சொல்றாங்கல்ல, அது கும்பத்துக்கு நடக்குங்க. தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய திறமையும் தன்னுடைய வேலையையும் அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வக்ரகுரு கொடுப்பார். ஏன்னு சொன்னா தனாதிபதி போய் வக்ரத்தில் இருக்கிறார். கொஞ்சம் பண விஷயங்கள்ல சில சங்கடங்கள் வந்தாலும் கூட இந்த நேரத்தில் காசை பொருட்படுத்தாதீங்க. நீங்க பணத்தை போட்டா தான் எடுக்க முடியும். இந்த நேரத்தில் பணம் போடலாமா, ஏற்கனவே இருக்கிற பணத்தை வசூல் பண்ண முடியுமா, ஒரு லாபத்தை நோக்கி நாம் போயிட முடியுமா அப்படின்ற சிந்தனை கும்பத்திற்கு வந்தால் சனி பகவான் உங்களுக்கு இன்னமும் 7.5 சனி நிறைவு பெறலை அப்படின்னு சொன்னாலும் கூட வக்கர குருவினுடைய தாக்கம் என்பது உன்னதங்களை கும்பராசிக்கு கொடுக்கும். லாபாதிபதி போய் வக்கரத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது லாபங்களை சீர்படுத்தும், நஷ்டங்களை சரி செய்யும், லாபத்தை பெருக்கக்கூடியதாக அமையும்.